தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 16/11/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்துதான் கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நான் உன்னுடன் இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்க வேண்டும்? கலங்காதே, நான் உன் காரியத்தில் உனக்காக நான் யுத்தம் பண்ணி உனக்கு வெற்றியை தருவேன். நீ மகிழ்ச்சியாக தலை நிமிர்ந்து நடக்கப் போகிறாய் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு நன்றி மட்டும் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இதயம் கலங்காதீர்கள், துதித்துக் கொண்டே இருங்கள், நன்றி கூறிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்கள் இதய கலக்கத்தை நீக்கி உங்களை வெற்றி தந்து தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக இதயம் கலங்கிக் கொண்டிருந்த இந்த அன்பு மகனுக்கும் மகளுக்கும் உன் இதயம் கலங்க வேண்டாம், உனக்காக நான் யுத்தம் பண்ணி உனக்கு வெற்றி தருவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. அதன்படி எங்கள் இதயத்தில் உள்ள கவலைகளை நீக்குங்க, தலை நிமிர்ந்து நடக்க செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.